இந்த அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு வெகுவான ஜனரஞ்சகமான அறிவிப்பாக மாறி இருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் அவர் துள்ளி குதிச்சு அறிவிப்பு வெளியிடுகிற அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான அறிவிப்பாக அவர் இதை பார்க்கிறார். காரணம் என்னன்னா, எலெக்ஷன்ல நான் தான் காசாவுல சமாதானத்தை கொண்டு வந்தேன், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்று இதையே ஒரு பிசினஸ் ஆக்கி ஜெயிக்கலாம் என்கிற ஒரு மேலெண்ணம் அவருக்கு இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது. அதனால அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த செய்திகளை பரப்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டு திரியிறாரு அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனால் ஆயுதங்களை நம்ம யார்கிட்ட போய் கொடுக்க போறோம்? நம்ம மக்கள்கிட்டே தானே கொடுக்க போறோம். இஸ்ரேல்கிட்ட கொடுக்கல, அல்லது அமெரிக்காட்ட கொடுக்கல, பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் கொடுக்க போறோம். அதே நேரம் அவங்க யாரை வச்சு பாலஸ்தீனத்தை ஆள போறாங்க? பாலஸ்தீன மக்களை வச்சு தான் ஆளணும். அவங்க யாரை போலீஸுக்கு சேர்ப்பாங்க? நம்ம மக்களை தான் போலீஸுக்கு சேர்ப்பாங்க. அவங்க யாரை ராணுவத்துக்கு சேர்ப்பாங்க? நம்ம மக்களை தான் ராணுவத்துக்கு சேர்ப்பாங்க. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிறத பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு இயக்கமாக இல்லை, ஒரு சித்தாந்தமாக மாறி இருக்கிறார்கள். காசா ஒப்பந்தம் என்பது ஆயுதங்களை பற்றியது மட்டுமல்ல, ஒரு விரிவான ஒப்பந்தத்தின் தொகுப்பு என்கிறார் காசி ஹம்மாத் என்கிற பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய முக்கியமான பேச்சாளர். இந்த யுத்தத்தில் 2 வருஷம் சண்டை பிடிச்சல நம்ம ஆக்களை பணைய கைதிகளாக கொண்டு போய் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம விடுவிச்சதை தவிர வேற என்ன பண்ணினீங்க? நீங்க ஒன்றுமே பண்ணல. யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சுக்குநூறு ஆக்கிரும், அழிச்சிருவோம். நீங்க ஏதாவது பண்ணீங்களா? ஒன்றும் பண்ணல. அவங்களோட பங்கர் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு சொன்னீங்க. ஏதாவது நினைச்சா பச்சை பொய். எனவே நீங்க பொய்யத்தான் திரும்ப திரும்ப சொன்னீங்களே தவிர உங்களுக்கு யுத்தத்தில் ஜெயிக்க முடியல என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய நாள் சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது காசா. காசாவில் 2 ஆண்டு காலம் ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையீட்டின் பின்னால் அரபு நாடுகள் எல்லாம் கலந்து பேசி ஒரு சமாதான உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டது. காசா பீஸ் கவுன்சில் என்கிற பெயரில் காசாவுக்கான ஒரு அமைதி வாரியத்தையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கி இருந்தார். இந்த அமைதி வாரியத்திற்கு அரபு நாடுகள் பங்களிப்பு செய்வதாகவும் அறிவித்திருந்தன. இப்படியான சூழல்ல அமைதி வாரியம் உருவாக்கப்பட்டு 8 மாதங்களாகியும் என்ன நடக்கிறது என்பது தெளிவில்லாமல் இருந்தது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் திடீரென வெளியான ஒரு செய்தி தான், காசாவில் பாலஸ்தீன அப்பாவி மக்களுக்காக 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வரக்கூடிய மாபெரும் போராட்ட இயக்கமாக காசாவின் ஆட்சியாளர்களாக இருந்து செயல்படுகிற பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரும் அவர்களோடு இணைந்து போராடுகிற சகோதர அமைப்புகளாக இருக்கிற மீதி 13 இயக்கங்களும், மொத்தம் 14 இயக்கங்களும் தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைப்பதாக அறிவித்திருந்தார்கள். இது பெரியதொரு எதிர்பார்க்காத திருப்பமாக மாறியிருந்தது. காரணம் என்னன்னா, 8 மாதங்களாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் ஆயுதத்தை கைவிடுவது என்கிற விவகாரத்தில் தான் பாரிய இழுபறியை நீடித்திருந்த நிலையில தான் இப்பொழுது ஓகே நாங்க ஆயுதத்தை ஒப்படைக்க ரெடியா இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியில் இன்றைக்கு மேலதிகமாக என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சில விஷயங்களை நம்ம மனதில் நிறுத்திக்கிட்டோம் என்று சொன்னா இதனுடைய பின்னணி தெளிவாக புரிந்துவிடும். ராஜதந்திரம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக எதிர்வருகிற நவம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. காங்கிரஸ்கான தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாரிய பின்னடைவை மக்களுக்கு மத்தியிலே சந்தித்து வருகிறார். நடைபெற்று முடிந்த பல உள்ளாட்சி தேர்தல்கள், நகராட்சி தேர்தல்கள் எல்லாம் அவருடைய கட்சி தோல்வி அடைந்தது. அவரே இறங்கி பிரச்சாரம் செய்த நியூயார்க் மேயருக்கான தேர்தலில் ஜஹரான் மம்தானி வெற்றி பெற்றார். இப்படி பலவிதமான தோல்விகளும் அவருக்கு எதிரானவர்களுடைய வெற்றிகளும் அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு எதிராக ஜெயிக்கக்கூடியவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோருமே பாலஸ்தீன ஆதரவாளர்களாகவும் இருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழல்ல ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய இஸ்ரேலோடு இணைந்த யுத்தம் மாபெரும் தோல்வியாக முடிந்திருக்கிறது. சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தானங்கிற விதமாக சும்மா கடந்த ஹொர்முஸை இன்னைக்கு இழுத்து மூடப்பட்டதாக மாற்றிய ஒரு மாபாதக செயலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் செய்தார் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. இப்படி ஒரு இடியப்ப சிக்கல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எதிர்வருகிற தேர்தலில் அவருக்கு கண்டென்ட்டே இல்லாத அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கக்கூடிய சூழல்ல தான் பாலஸ்தீன
பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினருடைய இந்த அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு வெகுவான ஜனரஞ்சகமான அறிவிப்பாக மாறி இருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் அவர் துள்ளி குதிச்சு அறிவிப்பு வெளியிடுகிற அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான அறிவிப்பாக அவர் இதை பார்க்கிறார். காரணம் என்னன்னா, எலெக்ஷன்ல நான் தான் காசாவுல சமாதானத்தை கொண்டு வந்தேன், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்று இதையே ஒரு பிசினஸ் ஆக்கி ஜெயிக்கலாம் என்கிற ஒரு மேலெண்ணம் அவருக்கு இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது. அதனால அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த செய்திகளை பரப்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டு திரியிறாரு அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனால் இதே நேரம் அக்டோபர் மாத கடைசியில நெதன்யாகு பங்கேற்கிற இஸ்ரேலுடைய தேர்தலும் வர இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல், இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட் கலைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் நெருங்கி வருகிறது. அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அப்போது ஆயுதங்களை கீழே வைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது இஸ்ரேலிய பிரதமராக இருக்கிற பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு ஒரு மிக பெரும் பின்னடைவாக மாறிவிடும். பார்க்கிறதுக்கு ஓகே தானே, இஸ்ரேல் கேட்டதை தானே செஞ்சிருக்கிறாங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், நம்ம எல்லாருக்குமே அதான் தோணும். ஆனால் இதனை இஸ்ரேலியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. எனவே இதை அவர் ஏற்றுக்கிட்டார்னா அவருக்கு தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவாகி விடும் என்பதுதான் அடிப்படையான விவகாரம். ஏன்னா யுத்தத்தில் அவங்க சொன்ன எதையுமே அவங்களால செய்ய முடியாம போயிடுச்சு, யுத்தத்தில் தோத்துட்டாங்க. இப்ப நாங்க பாத்தீங்களா ஆயுதத்தை கீழே வச்சிட்டோம்னா அவங்களுக்கு வியாபாரம் பண்ண முடியாது. இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆயுதம் தொடர்பான விவகாரங்கள் பின்னாடி நம்ம சொல்ல இருக்கிறோம், அது எல்லாமே அவருக்கு பின்னடைவாக மாறிடும். சரி, மூன்றாம் தரப்பாக இருக்கக்கூடிய காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினருக்கு இதிலே என்ன கஷ்டம் என்ன லாபம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் முழுவதுமாக பார்ப்பது பாலஸ்தீன மக்களுடைய வாழ்க்கை நிலை. இந்த யுத்தத்தினால அவர்களுக்கு உணவு கஷ்டம், தண்ணீர் கஷ்டம், மருத்துவ கஷ்டம் என்று பலவிதமான கஷ்டங்களை பாலஸ்தீன அப்பாவிகள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆயுதங்களை நம்ம யார்கிட்ட போய் கொடுக்க போறோம்? நம்ம மக்கள்கிட்டே தானே கொடுக்க போறோம். இஸ்ரேல்கிட்ட கொடுக்கல அல்லது அமெரிக்காட்ட கொடுக்கல, பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் கொடுக்க போறோம். அதே நேரம் அவங்க யாரை வச்சு பாலஸ்தீனத்தை ஆள போறாங்க? பாலஸ்தீன மக்களை வச்சு தான் ஆளனு. அவங்க யாரை போலீஸுக்கு சேர்ப்பாங்க? நம்ம மக்களை தான் போலீஸுக்கு சேர்ப்பாங்க. அவங்க யாரை ராணுவத்துக்கு சேர்ப்பாங்க? நம்ம மக்களை தான் ராணுவத்துக்கு சேர்ப்பாங்க. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிறத பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு இயக்கமாக இல்லை, ஒரு சித்தாந்தமாக மாறி இருக்கிறார்கள். அதனால தான் இஸ்ரேல் காசாவில் இருக்கிற அத்தனை பேருமே பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பாகத்தான் பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, அது ஒரு கொள்கையாகவே இஸ்ரேலுக்கு எதிராக எங்கள் பூமியை மீட்பது என்பது ஒரு கொள்கையாக மாறி இருக்கிறது. எனவே ஆயுதத்தை நம்ம வெளியில கொடுத்தா தான் பிரச்சனை, நம்ம கிட்ட தான் கைமாற்ற போறோம் போது அது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமாக மாறப்போவதில்லை. அதனால் ஆயுதத்தை ஓகே கையில நாங்க கீழே வச்சிடறோம் என்று சொல்லி இன்னொரு தரப்பட்டு அவங்க கொடுக்கிறதுனால காசா மக்களுக்கு நலவுகள் நடக்கும் என்றால் அதை அவர்கள் வரவேற்பார்கள். இல்லாத பட்சத்தில் மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு அவர்கள் போவதற்கும் தயங்க போவதில்லை என்பதால் அவர்கள் இந்த சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. எனவே பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினருக்கு இதுல லாபம் தான் இருக்குது, தவிர நஷ்டம் எதுவுமே கிடையாது. ஆனால் அமெரிக்க அதிபருக்கு லாபம் வந்தால் நெதன்யாகுவுக்கு நஷ்டம், நெதன்யாகுவுக்கு லாபம் வர வேண்டும் என்றால் அமெரிக்க அதிபருக்கு கஷ்டமும் நஷ்டமுமாக மாறிவிடும். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய கிரவுண்ட் சிச்சுவேஷன் ஆகி இருக்கிற நிலையில தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான தெளிவுகள் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரை பொறுத்தவரையில் அவர்கள் பாலஸ்தீன தேசிய கட்டமைப்பின் ஒரு அங்கமாகவே செயல்படுவோம் என்பதை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சியை தான் கையில் கொடுத்திருக்கிறோம், அதனால நாங்கள் அப்படியே இல்லாமல் போறோம்னு அர்த்தம் கிடையாது. நாங்கள் ஆயுதத்தை கையில் கொடுக்கிறோம்ங்கிறதுனால இவங்க இனி அட்ரஸே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நாங்கள் பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீன தேசிய அரசாங்கத்தின் ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் இருக்க போகிறோம் என்கிறார்கள். அதுதான் உண்மையும். அதை மாற்ற அதை அப்படி ஒன்று பண்ண முடியாது. என்னதான் சொன்னாலும் அவங்க அந்த நாட்டு மக்கள், அந்த சிந்தனை கொண்ட மக்கள் அங்கே தான் இருக்க போறாங்க. இஸ்ரேலை ஆதரிக்க முடியாது, இஸ்ரேலை எதிர்த்து தான் நிற்க போறாங்க. அதை எங்க நாடு அதை மீட்டெடுக்கணும்னு சொல்ல போறாங்க. அதுதான் அவர் சொல்றாரு, நாங்கள் தேசிய அரசாங்கத்தின் ஒரு கட்டமைப்பாகத்தான் அங்கமாகத்தான் இருக்க போகிறோம், அரசியல் களத்திலிருந்து நாங்கள் வெளியேற போவதில்லை என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பாலஸ்தீன தேசிய கட்டமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த அங்கமாக செயல்படுவோம் என்று காசி ஹம்மாத் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு சொல்லியிருக்கிறார். இவர் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய ஒருங்கிணைந்த பேச்சுவார்த்தை குழுவின் ஒரு முக்கிய அங்கத்தவராக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஒப்பந்தம் அசாதாரணமான ஒரு கடினமான கடுமையான சூழ்நிலைகளின் கீழ் எட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையும் கூட. மக்களுக்கு தண்ணி தேவை, மக்களுக்கு உணவு தேவை, மக்களுக்கு மருந்து தேவை,
இப்ப என்ன பண்றது என்கிற ஒரு இக்கட்டும் அவர்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் ஒட்டி தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுடைய நியாயமான உரிமைகளை பெறுவதற்காக இந்த அமைப்பு தன்னுடைய தேசிய பொறுப்புகளை கையிலே எடுத்திருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். காசா ஒப்பந்தம் என்பது ஆயுதங்களை பற்றிய ஒன்று மட்டுமல்ல, அது ஒரு விரிவான ஒப்பந்தத்தின் தொகுப்பு என்று சொல்லுகிறார் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய அதிகாரி காசி ஹம்மாத் அவர்கள். அதை தாண்டி அவர் சொல்லும்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், எங்களுடைய ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான பகுதிகள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஆயுதத்தை கொடுக்கணுமா இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள எந்த தாக்குதல்களையும் நடத்தக்கூடாது, அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் காசா ஒப்பந்தம் என்பது ஆயுதங்களை பற்றியது மட்டுமல்ல, ஒரு விரிவான ஒப்பந்தத்தின் தொகுப்பு என்கிறார் காசி ஹம்மாத் என்கிற பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய முக்கியமான பேச்சாளர். இன்றைக்கு அவர் அல் ஜசீராவுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள்ல ஆயுதத்தை கீழே வைக்கிறோம்னா சும்மா வைக்கிறோம் அர்த்தம் கிடையாது. காசாவுக்குள்ள எந்த விதமான தாக்குதல்களையும் இஸ்ரேல் இனி வரலாற்றில் நடத்த முடியாது என்கிற ஒப்பந்தத்திற்கு வரவேண்டி இருக்கிறது. அதே போன்று காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் படைகளை முழுவதுமாக திரும்ப பெற வேண்டும். தேசிய குழு அதே போன்று சர்வதேச படைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். தேசிய குழு வந்து பொறுப்பெடுத்துறனே அவங்க தான் காசாவை ஆளுவாங்க. அவங்க தற்காலிகமாக சர்வதேச நிலைநிறுத்தல் படை, அரபு நாடுகளுடைய ராணுவங்களை கொண்ட சர்வதேச நிலைநிறுத்தல் படை ஒன்றை கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும். அத்தோடு சேர்த்து காசாவை புனரமைக்க ஆரம்பிக்க வேண்டும். உடைக்கப்பட்ட கட்டிடங்களை கட்டணும், அழிக்கப்பட்ட இடங்களை உருவாக்கணும், மருத்துவமனைகளை உருவாக்கணும், ஸ்கூல்ஸை உருவாக்கணும், பணம் தேவை, எல்லாவற்றையுமே அடுத்து செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும். இதையெல்லாம் செய்கிறது தான் இந்த யுத்த நிறுத்தத்துடைய ஆயுதத்தை நாங்கள் கொடுக்கிறோம்ங்கிறதுடைய அர்த்தமே தவிர சும்மா கொடுக்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய பொறுப்பாளர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, கனரக ஆயுதங்கள் தொடர்பாக அவர் பேசி இருக்கிறார். பாரி ஆயுதங்கள் இருக்குதா இல்ல, ஏவுகணைகள், அந்த மாதிரி ஆயுதங்கள், அது தொடர்பாக பேசுகிற நேரத்தில் தன்னுடைய ஆயுத கிடங்குகளை தேசிய குழுவின் பொறுப்பு அதே போன்று மேற்பார்வையின் கீழ் சேமித்து வைப்பதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொள்ளும். தேசிய மட்டத்தில் யாரு ஆட்சி பொறுப்பில் இருப்பாங்களோ அவங்களுடைய கண்காணிப்புக்கு கீழாக இந்த இடத்துல நாங்கள் வைப்போம் அப்படின்னு வைப்பாங்க. அப்படி வச்சுட்டா நினைச்ச நம்ம அவங்களுக்கு எடுக்கவும் முடியும், உள்ள யாரும் வர முடியாது. அவங்க அதை அவங்களோட மேற்பார்வையின் கீழ் வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாம, காசா ஒப்பந்தத்தில் இஸ்ரேலுடைய பங்கு குறித்து மேலதிகமான கேள்விகள் எழும்புகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு எதிராக போட்டி போடக்கூடியவரும் மக்களுக்கு மத்தியிலே பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு எதிராக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று எண்ணம் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருவருமாக இருக்கிற லிக்குட் கட்சிக்கு சவால் விடுக்கக்கூடிய புதிதாக உருவாக்கப்பட்ட யசார் கட்சியினுடைய தலைவர் காடி ஐசன்கோட் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். அதாவது காசாவுல ஆயுதத்தை கீழே வைக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவிச்சதை இஸ்ரேல்ல யாராலையுமே ஜீரணிக்க முடியல. ஏன்னா இவங்க சமாதானத்தை விரும்புகிற ஆட்களே கிடையாது, சண்டையை மட்டுமே விரும்பக்கூடியவங்க. இவ்வளவு காலமா என்ன சொன்னாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வச்சுட்டா நாங்க எல்லாத்துக்கும் ரெடினாங்க, ஓகே நாங்க ஆயுதத்தை கீழே வைக்கிறோம்ட்டாங்க. இப்ப அதை ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. இது அவர்களுடைய பாணியும் கூட. ஏன் அதை ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் வெல்லணும், இதை ஏத்துக்கிட்டா எலெக்ஷன்ல வெல்ல முடியாதுங்கிறதுனால, ஏன்னா அந்த மக்கள் சண்டையை விரும்புறவன்ட்ட போய் சமாதானத்தை பத்தி பேச முடியாதுல்ல. அதனாலதான் இந்த செய்திகளை அவங்க சொல்றது மட்டுமல்லாம, பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் ஆயுதங்களை களைவது உள்ளடக்கிய ஒரு செயல் திட்டத்துக்கு ஒப்புக்கொண்ட செய்திக்கு ஒரு பெரிய எதிர்வினையாக காடி ஐசன்கோட்டுடைய இந்த அறிவிப்பை பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இந்த காடி ஐசன்கோட் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக செயல்பட்டவர் மட்டுமல்லாம, நெதன்யாகு இந்த ஒப்பந்தத்தை பொதுமக்களிடம் ஏன் சமர்ப்பிக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறார். ஓகே, ஒரு ஒப்பந்தத்துக்கு போறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தில் காப்பியை தந்தாங்கல்ல, அதை ஏன் பப்ளிக்ல நீங்க கொண்டு கொடுக்கல, மக்கள்கிட்ட ஏன் காட்டல? இந்த அடிப்படையில் தான் ஆயுதத்தை பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் கீழே வைக்க போறாங்க அப்படின்னு நீங்க ஏன் காட்டல? எனவே இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமல்லாம இஸ்ரேலுடைய பங்களிப்பு இல்லாம இது ஒரு திணிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது என்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால இஸ்ரேலுடைய கைதிகளை விடுவித்ததை தவிர காசாவுல இஸ்ரேல் நடத்திய யுத்தத்தில் எந்த ஒரு நோக்கத்தையுமே அடைய தவறிவிட்டது என்று சொல்லி காடி ஐசன்கோட் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அது உண்மை. என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த யுத்தத்தில் 2 வருஷம் சண்டை பிடிச்சில
நம்ம ஆக்களை பணைய கைதிகளாக கொண்டு போய் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம விடுவிச்சதை தவிர வேற என்ன பண்ணினீங்க? நீங்க ஒன்றுமே பண்ணல. யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சுக்குநூறு ஆக்கிரும், அழிச்சிரும் பண்ணீங்க. ஏதாவது பண்ணீங்களா? ஒன்றும் பண்ணல. அவங்களோட பங்கர் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு சொன்னீங்க. ஏதாவது நினைச்சா பச்சை பொய். எனவே நீங்க பொய்யத்தான் திரும்ப திரும்ப சொன்னீங்களே தவிர உங்களுக்கு யுத்தத்தில் ஜெயிக்க முடியல என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் காசாவுக்கான புதிய வரைவு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பென் கிவிர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலே தெரிவித்திருக்கிறார். அந்த இனவாதிகளுடைய பட்டியலை எடுத்தோம் என்று சொல்லி சொன்னால் உலகத்தில் இந்த ஆளுக்கு நம்பர் 1 இடம் கிடைக்கும். அப்படி ஒரு மனித மிருகமாக செயல்படக்கூடிய ஒரு ஆளு. அந்த ஆள் இன்றைக்கு என்ன சொல்லிட்டான்னு கேட்டா, இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைக்க போகுதுங்கிறதுலாம் நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது, அதை ஒரு காலமும் இங்கே கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். இது அரசாங்கத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக மாறக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருப்பது மட்டுமல்லாம, இந்த சமாதான ஒப்பந்தம்ங்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறாங்க. என்ன விதத்தில் எதிரானதுன்னு சொல்றாங்கிறத விரிவா சொல்லல. மேலதிகமாக அந்த சொல்லும் போது என்ன சொல்றான்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய உறுப்பினர்களுடைய படுகொலைகளை நிறுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தம் இது. தங்களுடைய ஆட்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க, அதை தடுக்கிறதுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு கேம் ஆடுறாங்க. அதுல நம்ம சிக்கிக்கிற கூடாதுன்னு புத்திசாலித்தனமா பேசுறமா நினைச்சுக்கிட்டு நம்பர் 1 முட்டாள்தனமா இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கிறான். மேலதிகமாக அவர் சொல்லக்கூடிய அந்த இன்ன வெறி கருத்துக்கள் எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அடுத்த படுகொலைக்கு பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் ஏற்பாடு செய்வதற்கு ஒப்புக்கொள்வதும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதும் சமனானது அப்படிங்கிறாங்க. இதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னாலே திருப்பி வந்து நம்மளை கொன்றுவாங்க, ஆயுதமே இல்லாட்டி எப்படா கொல்ல போறாங்கிற கேள்வி இருக்குது. ஆனா கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளு அமைச்சர் இஸ்ரேலுடைய இத்தாமர் பென் கிவிர் மேலதிகமாக என்ன சொல்றான்னு கேட்டா, காசாவில் படுகொலைகள் தொடர வேண்டும், காசாவில் நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்கள கொண்டுகிட்டே இருக்கணும், வெளிப்படையா பேசுறாங்க. காசாவில் படுகொலைகள் தொடர வேண்டும், அதே போன்று காசாவில் நம்ம கைப்பற்றுகிற இடங்கள்ல எல்லாம் யூதர்களை குடியேற்ற வேண்டும், அவங்களுடைய இடத்தை எல்லாம் நம்ம பறிக்கணும், இஸ்ரேல் வெற்றி பெற வேண்டும், அவங்கள கொன்னு அவங்கள இடத்தை பிடிச்சா தான் இஸ்ரேல் ஜெயிக்கும். எனவே அதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர இந்த ஒப்பந்தத்துக்கு நம்ம ஒத்துக்கொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனவே இந்த ஆயுதத்தை கீழே வைக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன விதத்தில் சொன்னாலும் அவங்க அதை ஏத்துக்கிறதுக்கு தயார் இல்லை என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஆயுத குறிப்பு விவகாரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொண்டாலும் இஸ்ரேலுடைய மிரட்டல்களுக்கும் அவை பதிலாக அமைந்திருக்கிறது. இஸ்ரேல் நாங்க அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பதிலாகவும் தான் இது அமைந்திருக்கிறது என்று இன்றைக்கு சத்தம் ஹவுஸினுடைய மத்திய கிழக்கு அதே போன்று வட ஆப்பிரிக்கா திட்டத்தின் ஆய்வாளர் ஜூலி நார்மன் அல் ஜசீராவுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளில் விரிவாக பேசியிருக்கிறார். ஒரு சர்வதேச ஆய்வாளராக பார்க்கக்கூடிய ஒருவரை அல் ஜசீரா பேட்டி எடுத்திருக்கிறார். அதில் அவர் சொல்லும்போது, ட்ரம்பினுடைய ஆயுத குறைப்பு திட்டம், அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்கிற திட்டத்திற்கு பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அடிப்படையில் இஸ்ரேலுடைய மிரட்டலுக்கு இது பதிலளிக்கிறது. இஸ்ரேல் தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்குது, அதையெல்லாம் நீங்க என்னத்தை மிரட்டினாலும் நாங்கள் உங்களை தாண்டி போவோங்கிற விதமாக இது அமைந்திருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லக்கூடிய கடந்த 9 மாதங்களாக இந்த ஆயுத குறைப்பு விவகாரத்தில் தான் பெரிய இழுபறியே இருந்தது. இப்பொழுது ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவு வந்திருக்கிற மாதிரி தெரிந்தாலும் இந்த ஆயுதங்களை யாரு கையில் எடுப்பான்னு சொல்லி காசாவை சேர்ந்தவர்களே கையில் எடுப்பார்கள் என்பது காசாவை சேர்ந்த பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினருடைய ஒரு மறுபக்க வெற்றியாகத்தான் பார்க்க முடியும் என்கிற செய்திகளை அவர் சொல்லுகிறது மட்டுமல்லாம, மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் தங்களுடைய ஆயுத குறைப்புக்கான ஒரு செயல் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளது என்ற அறிவிப்பு இந்த நிலைமைகள் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு இருக்குது. அதே நேரம் களத்தில் நிலைமைகள் விரைவில் மாறும் என்பதற்கான சாத்தியங்கள் குறைவு. நாங்கள் ஆயுதங்களை கீழே வைப்போம்ன்றதுக்காக நாளைக்கு வச்சிட மாட்டாங்கல்ல, உடனடியாக களத்தில் இதெல்லாம் மாறும்ங்கிறது சாத்தியம் இல்லை. இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் கிடையாது. அக்டோபர் மாத தேர்தல்களை எதிர்கொள்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு, அதே போன்று நவம்பர் மாதத்தில் தேர்தல்களை எதிர்கொள்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த பேச்சுவார்த்தைகள் எப்படியான மாற்றங்களை கொண்டு வரும் என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகிறது என்று சொல்லி சத்தம் ஹவுஸினுடைய இந்த ஆய்வாளர்கள் சொல்வது மட்டுமல்லாம, மேலதிகமாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த செயல்முறை என்பது மெதுவாக கையாளப்படக்கூடிய ஒரு விஷயம். இது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கு சாதகமானதாகத்தான் அமையப் போகிறது. அது மட்டுமல்லாமல் அமைதி வாரியத்தோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ரொம்ப நெருக்கமாக போயிருவாங்க. ஏன்னா அவங்க சொன்னதை கேட்ட மாதிரி இருக்குல்ல, அதனால் ரொம்ப நெருக்கமாக போயிருவாங்க. அதுவும் அவங்களுக்கு சாதகமாகத்தான் மாறப்போகிறது. உண்மையான ஆயுத களைவு என்பது உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை என்று சொல்லி இன்றைக்கு சத்தம் ஹவுஸினுடைய ஆய்வாளர் ஜூலி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா
ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இது ஆயுத களைவு என்று சொல்லப்பட்டாலும் ரொம்ப ஆழமாக யோசித்து கத்தர், ஈஜிப்ட், டர்க்கியோடு ஆலோசனைகளை பண்ணி பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் பாலஸ்தீன மக்களின் நலன் கருதி எடுத்த ஒரு மிகச்சிறந்த தீர்மானமாக பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை.